ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, சொர்ணபவனுக்கு வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிஜிஎம்எல் மைன்ஸ் தொழிலாளிங்களுக்கெல்லாம் வந்து எஸ்டிபிபி தொழிலாளிகளுக்கெல்லாம் வந்து வீடு பொசிஷன் சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. சரி, அவங்க மைன்ஸ் மூடுறப்போ அதிகமான காசு அவங்க வாங்கலை, பாதி செட்டில்மெண்ட் தான் வாங்கினாங்க. இது மைன்ஸ் வீடெல்லாம் இப்போ சொந்தமாக கொடுக்குறாங்க, பட்டா கொடுக்குறாங்கன்னு சொன்னோடனே அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும். இது எஸ்டிபிபி தொழிலாளிக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யாரும் கவலைப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு நம்ம பட்டா கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 500 பேருக்கு கொடுக்குறாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து 500 பேருக்கு, அப்படியே 3500 பேருக்கு கொடுக்குறாங்களாம். சரி, மொத்தத்தில் யாருக்காவது கொடுக்கட்டும், நம்ம சந்தோஷம். நெக்ஸ்ட்டு பிஜிஎம்எல் தொழிலாளிகள்லாம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அன்ஆத்தரைஸ் அது மாதிரிலாம் இருக்குதுல, அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஏன்னா 25,000 வீடுங்க இருக்குது. இது எந்த காலத்துக்கும் டெமாலிஷ் எல்லாம் பண்ண மாட்டாங்க, ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க. இது ஓட்டர் ஐடிலேருந்து, ரேஷன் கார்டுலேருந்து, ஆதார் கார்டுலேருந்து எல்லாமே வந்து அந்த சேம் அட்ரஸில் இருக்கும். பிஜிஎம்எல் தொழிலாளி அவங்க அப்பா கார்டுலேருந்து தாத்தா கார்டுலேருந்து வாழ்ந்துருப்பாங்க. அவங்க மைன்ஸுக்கு ரெண்ட்டும் கட்டின்னு இருக்கிறாங்க. அதனால யார் வீடும் காலி பண்ண மாட்டாங்க. இதனால யாருமே நம்ம பேஜார் பண்ணக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்டாங்களான்ட்டு இது ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மைன்ஸ் தொழிலாளிங்க வந்து மைன்ஸ் மூடிட்டு அவங்கெல்லாம் வந்து வாலிபனாக இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத ஏஜ் ஆகிட்டு, ஸ்ட்ரோக் ஆகிட்டு, அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டத்தில் வராங்க. அவங்கெல்லாம் வந்து பாதி காசு தான் மைன்ஸ் காசு வாங்கினாங்க, பாதி பேர் மைன்ஸ் காசு வாங்காத செத்துட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற கவலையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மைன்ஸ் மூடுறப்போ அவங்க வாலிபனாக இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஏஜ் ஆகிட்டு ரொம்ப நடக்க முடியாமல் வராங்க. அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு பட்டா கொடுக்குறாங்க. அதனால நம்ம சந்தோஷம் தான் படணும். அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு கொடுக்கலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஸ்டெப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா இவ்வளோ வீடு இருக்குது, இவ்வளோ வீடு காலி பண்ண மாட்டாங்க. லோக்கல் அரசியல்வாதியிலேருந்து எல்லாமே வந்து நம்மளை விட மாட்டாங்க, எதுவும் டெமாலிஷ் எல்லாம் பண்ண முடியாது. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் கொடுப்பாங்க சொல்கிறாங்க. வாங்க போயிட்டு பார்த்தோம். நாங்கள் இந்த லிஸ்ட்டு வந்துக்குது. இந்த லிஸ்ட்டில் யார் யார் பேர் இருக்குது, 500 பேர் இருக்குது. மார்க்கப்பட்ட சாம்பியன், கோரமாடல், அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆகி தான் வந்துக்குது. நீங்கள் யார் அது இந்த லிஸ்ட்டில் இருக்குது பாருங்க. நாங்கள் வீடியோவில் இந்த லிஸ்ட்டு காட்டுறோம். இந்த லிஸ்ட்டு யார் யார் பேருக்கு பார்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாராவது தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். பெங்களூர்லாம் போய் செட்டில் ஆகிட்டுக்கோங்க கொஞ்சம் பேர், சொந்த வீடு கட்டிக்கின்னு. அவங்களுக்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய பேர் இருந்துச்சுன்னா அவங்க வந்து அங்கே கொடுத்து டோக்கன் கொடுத்தாங்க. டோக்கன் கொடுத்து உள்ளே போய் பொசிஷன் சர்டிஃபிகேட் தராங்க. அது வாங்கினோம்னா நாளைக்கு பட்டா வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். யாருன்னா எஸ்டிபிபி தொழிலாளிகள் செத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்துக்காரில் யாருன்னா ஒருத்தர் வந்து டெத் சர்டிஃபிகேட்டு, ஃபைனல் செட்டில்மெண்ட்டு, ஆதார் கார்டு இது எத்தனை கொடுத்தோம்னா அவங்க டோக்கன் கொடுக்குறாங்க. மறக்காமல் டெத் சர்டிஃபிகேட் எத்தனை வந்துட்டு அவங்க கொடுத்து வாங்கிக்கோங்க. இது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம்.